40 வயதை கடந்தவங்களா நீங்க? நீங்க சரியான ஒரு உணவு திட்டம், ஒரு டயட் சார்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. 40 வயதை கடந்தவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? பல நோய்கள் உங்களை நெருங்காம இருக்க என்னென்ன டயட் நீங்க கரெக்ட்டா எந்த டைம்க்கு ஃபாலோ பண்ணணும்? அப்படி எல்லாமே இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? டயட் சார்ட். 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டயட். என்னென்ன டயட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் இளமையாக இருக்கலாம்? ஸோ 40 வயது கிராஸ் பண்ணாலே உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்துடுது. முன்னாடியெல்லாம் ஒரு 50-60 வயதுக்கு மேலே தான் ஒரு டயர்ட்னஸே தெரியுங்க. ஆனால் இப்போது 40 வயது கிராஸ் பண்ணாலே உட்காந்தா எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, உடல் பருமன் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி அதுவும் பெண்களுக்கு குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த பெரியமெனோபாஸ் ஸ்டேஜ் வந்துடுது, 40 வயதுலேயே வந்துடுதுங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போ என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 10-15 வயது குறைஞ்ச மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பழைய மாதிரி ஒரு ஸ்டாமினா, ஒரு இளமையான ஒரு தோற்றம் வர்றது, உடலில் நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். 45 இயர்ஸ் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ ஏஜ் ஆன மாதிரி ஆகிட்டேன்னு ஒருத்தர் கேட்டுட்டாருன்னா நமக்கு இன்னும் என்னடா நம்ம ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சா, அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நம்ம உடலில் அப்படின்ற மாதிரி தோணுங்க. ஸோ 40 வயது கிராஸ் ஆகிட்டிங்களா, உடலில் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பிளட் சுகர் லெவல் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஜென்ரலாக எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு தாங்க. ஜென்ரலாக நம்ம இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, மெயினாக உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது, காலையில் எந்திரிச்சோடனே நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக காஃபி, டீ, இல்லை காலையிலே அந்த டீயோடையே சேர்த்து ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த பழைய உடல் பலம் வரணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க சொல்கிறது என்னென்னா, மேடம் ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான ஒரு பேர்டனாக ஒரு பாரமாக நான் இருந்துடக்கூடாது, ஏன் வேலையை நானே செஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு நான் நடந்தால் போதும், அந்த அளவுக்கு நானே என்னால் எனக்கு தேவையானதை நானே லைட்டாக ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு உடலில் தெம்பு வேணுன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வலிமையாக இருக்கிறதுக்கு 40 வயதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஒரு டயட் ஹேபிட், ஒரு வரமுறையே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணுங்க. அப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த டீயோ காஃபியோ இல்லை ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. லைட்டாக என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, மூலிகை தேநீர் வகைகள் எவ்வளவோ நம்மளும் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டோம். ஹைபிஸ்கஸ் டீ எடுத்துக்கலாம், சீரக தண்ணீர் குடிக்கலாம், இல்லை வெதுவெதுப்பான தண்ணீரை கொஞ்சமாக எலுமிச்சை சாறு தேன் கலந்து நீங்கள் பருகிட்டு வரலாம். கொய்யா இலை தேநீர், எலுமிச்சை இலை தேநீர், துளசி தேநீர், இல்லை நம்மளுடைய டீடாக்ஸ் டீ, இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகளை சார்ந்த டீ வகைகள் ஏதாவது நீங்கள் காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இவ்வளோ நாள் ஓடுற அவசரத்தில் ஆஃபீஸ் போகிறேன் அது போகிறேன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருப்பீங்க. உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபைபர் நிறைய இருக்கணுங்க, அதே மாதிரி ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கணும். லோ கார்ப் டயட்ஸ், லோ கேலரி டயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாகவும் கேலரிஸ் நல்ல அதிகமாகவும் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுக்கும்பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல், அந்த கேலரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள் சாலட் மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம். நீர் ஆகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம், பழைய சாதம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுதானியங்களில் செஞ்ச கஞ்சி வகைகளோ இல்லை அதில் செஞ்ச உணவு முறைகளோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டயட் நீங்கள் காலையிலே பிளான் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் நிறைய பேர் நல்லா ஃபுல்லாக நம்ம சாப்பிடுவோம். மீல்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, ஒயிட் ரைஸ் நிறைய எடுத்துக்கிட்டு அதனோட நம்ம வந்து இந்த நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, எண்ணெயில் பொரித்த உணவுகள் தான் மதியம் நிறைய சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்றது எல்லாமே தவிர்த்துருங்க. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் செஞ்ச உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மதிய நேரத்தில் அதையே வந்து நம்ம அரிசி வகைகளாக எடுத்துக்கலாம். நல்ல சிவப்பரிசி, கருங்குருவை அரிசி. ஸோ இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள். ஸோ இவ்வளோ நாள் இந்த ஃபுட் எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போது இதுக்கப்புறம் இந்த 40 வயதுக்கு அப்புறம் நம்ம உடல் நலனுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தவறாமல் இந்த பாரம்பரிய அரிசி வகையில் செஞ்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நிறைய இருக்கணும். ஒரு 2 வகையான காய்கறிகளாவது எடுத்துக்கோங்க. ரெண்டுமே குறைஞ்சது 200 கிராம் அளவுக்காச்சும் இருக்கணும். ஸோ அப்போது ஒரு 400 கிராம் 450 கிராம் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போது வெண்டைக்காய் பொரியல் செய்கிறாங்கன்னா அது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுவாங்க. அப்படி செய்யாமல் ஆயில் ரொம்ப கம்மியாக வச்சு அது வேக வைத்து அவியல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் டயட் மதிய வேலையில் இருக்கணும். சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சமாக நீங்கள் அந்த வெற்றிலை பாக்கு போடுறத கூட நீங்கள் வாரம் 3-4 நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தாம்பூலம் போடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ சாப்பிட்ட உணவு வந்து கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. லைட்டான ஃபுட்டு தான் எடுக்கணும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரவு உணவு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும்போது மேக்ஸிமம் 7:30 8 இந்த 7:30லேருந்து 8 மணி இந்த டைம்லேயே நம்ம வந்து டயட்டை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இரவு உணவு அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஆவியில் வேக வைத்த இட்லியோ இடியாப்பமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சப்பாத்தி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 2 அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ காலையிலே டிஃபன் ஐட்டம்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் 4-5 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 3 இட்லியாவோ இல்லை 2ஆவோ குறைச்சிக்கோங்க. இடையில பசி எடுத்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா சாலட் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதிகமாக ஃபுட்டு டம்ப் பண்ணி சாப்பிட்றதையும் குறைச்சிடணும். இரவு உணவு நிறைய சாப்பிட்றது இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு தூங்கும் போகும்போது கொஞ்சம் பால். ஸோ அந்த பாலில் நம்ம ஏதாவது நம்மளுடைய சித்த மருந்துகள் அஸ்வகந்தா சூர்ணமோ இல்லை சதாவரி சூர்ணமோ நீங்கள் கலந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பால் கலந்தும் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில். ஸோ இப்படி நீங்கள் உணவு முறையை மாற்றினால் மட்டும்தான் இப்படியே ஒரு 10 to 15 days ஃபாலோ பண்ணும்போதே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பாதி கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உடலில் ஸ்டாமினா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் பருமன் தான் பெரும்பாலும் 40 வயதுக்கு மேலே நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம சரி செய்யணும்னா இதே மாதிரி உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க குறைந்தது ஒரு 2 மாதங்களுக்காவது நான்வெஜ் அந்த அசைவ உணவுகள் எடுக்காமல் டயட்டை இப்படியே சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு ரொம்ப பசி இருக்க தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடையில ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை சாலட் மாதிரியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். தேவையில்லாத அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் கரைந்து வெளியில் வரும். ஸோ காலை மாலை நேரங்களில் கொஞ்சம் உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணும். ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் 40 வயதுக்கு மேலே உங்கள் உடல் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறை எடுத்து தாங்க ஆகணும். ஸோ 40 இயர்ஸ் கிராஸ் ஆன பிறகு இந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டு வாங்க. பல நோய்கள் உங்ககிட்ட வராமலே இருக்கும். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.